وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أوتيتم من العلم إلا قليلا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الشاكرين والحمد لله رب العالمين. وقال سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: المرء مع من أحب. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي على أحدي. إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. واعلموا أمة سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சங்கைமிகு இப்பள்ளியின் நிர்வாகிகளே, சமுதாய பெரியவர்களே, வாலிபர்களே, மாணவ நண்பர்களே, அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசர்களை மஹப்பத்து வைத்து நம்மை இந்த புனிதமான மஜ்லிஸில் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவனப் பூந்தோப்பில் ஈதுலகவேந்தர் அஷ்ரஃபுல் வரா சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய நபிமார்கள் இறைநேசர்களோடும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹுவும் அவனுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தந்த அதை சஹாபாக்கள், தாபிஈங்கள், இமாம்கள் எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த அந்த சத்திய சுன்னத்து வல் ஜமாஅத்தில் நம்மை வாழச் செய்து அதிலேயே நம்மை மரணிக்கவும் செய்வானாக. மௌத்தாகுவதற்கு முன்னால் இல்லமாம் கஅபத்துல்லா சென்று ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வதற்கும்
அஷ்ரஃபுல் வரா சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசோட்சிகின்ற மதீனா முனவ்வரா சென்று ஜியாரத்து செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் தந்தருள் புரிவானாக. நம்முடைய ஊர்களில் இருந்தும் மற்றுள்ள ஊர்களில் இருந்தும் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை, அவருடைய உம்ராவை, அவருடைய ஜியாரத்தை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக, உம்ராவாக, ஜியாரத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் மெஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் விஞ்ஞானத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அதனுடைய காரணம் என்ன என்ற அர்த்தத்தில் இங்கே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாம் இன்று விஞ்ஞானம் என்று நாம் எதை சொல்கிறோமோ அந்த விஞ்ஞானத்துடைய தீர்ப்பு, அதாவது விஞ்ஞானம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு உலகத்தில் இறுதியாக வரக்கூடிய கடைசி மனிதனுக்கு தான் தெரியும். காரணம், விஞ்ஞானம் நேற்று ஒன்று சொல்லும், இன்று ஒன்று சொல்லும், நாளை அவை இரண்டையும் மாற்றி வேறொன்றை சொல்லும். அதனால் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அவனுடைய ஈமானை, அவனுடைய அமல்களை, அவனுடைய மற்றுள்ள வணக்கங்களை விஞ்ஞானத்துடைய முடிவை காத்திருந்து அதை செய்ய முடியாது. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய தீர்ப்பை பார்த்து அதன்படி நாம் அமல் செய்வோம் என்றிருந்தால் நம்முடைய மௌத்து வரை அமல்களை செய்ய முடியாது. உலகத்தில் எத்தனையோ காரியங்களை விஞ்ஞானம் மாற்றிக்கொண்டிருக்கிறது, இனியும் மாற்றலாம். அதனால் ஒரு முஸ்லிம் பார்க்க வேண்டியது, சாதாரண அற்பமான ஞானங்களை கொடுக்கப்பட்ட, அற்ப புத்தியை கொடுக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானியுடைய தீர்ப்பை எதிர்பார்த்திருக்க முடியாது. அதே போல விஞ்ஞானிகளுடைய இன்னொரு கொள்கை, இன்னொரு சுபாவம் என்னவென்று சொன்னால், ஒரு படைப்பை, ஒரு வஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் அதிலேயே அவருடைய சிந்தனைகள் அடங்கிவிடும். ஒரு பூவை பார்க்கிறார்கள், அல்லது ஒரு மரத்தை பார்க்கிறார்கள், அல்லது கடலை பார்க்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் அவன் அந்த கடலை பற்றி சிந்திப்பான். இந்த கடல் எவ்வளவு அழகானது, இந்த கடல் அலைகள் எப்படி வருகிறது என்றுதான் சிந்திப்பானே தவிர இவ்வளவு அற்புதமான ஒரு கடலை உருவாக்கியது யார் என்று எந்த விஞ்ஞானியும் சிந்திப்பது கிடையாது. அப்படி சிந்திப்பானேயானால் அவன் உண்மையான ஹக்கான மார்க்கத்தில் அவன் வந்து விடுவான். கழிந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மதிக்கப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய தத்துவங்களை சொன்னான். சார்பு கொள்கை என்ற ஒரு அற்புதமான கொள்கை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். கடைசியில் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்திற்கு பின்னால், இந்த அற்புதமான படைப்புக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு ஐன்ஸ்டீன் வந்தான். ஆனால் இனியும் அவன் சிந்தித்தால், இஸ்லாமியர்களை அணுகியிருந்தால், குர்ஆனை அவன் பார்த்திருந்தால், படித்திருந்தால், அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை விளங்கி இருந்தால் அவன் இஸ்லாத்திற்கு வந்திருப்பான். ஆனால் விஞ்ஞானிகள் அப்படி அல்ல. ஒரு வஸ்துவை பார்த்தால், ஒரு படைப்பை பார்த்தால், சூரியனை பார்த்தால், சந்திரனை பார்த்தால், இப்படி உள்ள எந்த வஸ்துக்களை பார்த்தாலும் அவருடைய சிந்தனை அதையும் தாண்டி இதை அற்புதமாக படைத்தது யார், அந்த அல்லாஹ் எவ்வளவு வல்லமை படைத்தவன். ஒரு ரோடிலே எத்தனையோ வாகனங்கள் செல்கின்றது,
அரசாங்கம் எத்தனையோ விதிமுறைகளை வைத்தும் கூட ஆபத்துகள் அன்றாடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் பூமி, சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், வியாழன், வாரத்துடைய 7 நாள் உண்டானது தெரியல, இத்தனையோ கோளங்கள், இப்படி ஒன்றல்ல 2 லட்சக்கணக்கான கோளங்கள், சூரிய குடும்பங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆனால் ஒன்றோடொன்று அவைகள் மோதாமல் எத்தனை நூற்றாண்டுகளாக அவைகள் இப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பன போன்ற காரியங்களில் விஞ்ஞானி மூழ்குவார். அதனால் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அவருடைய வணக்கங்களுக்கும் அவருடைய நம்பிக்கைகளுக்கும் அவருடைய இபாதத்துகளுக்கும் எல்லாம் விஞ்ஞானிகளுடைய தீர்ப்பை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த விஞ்ஞானத்தையும் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனுடைய, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸுடைய அந்த ஆழங்களை யாருக்கெல்லாம் அறிவித்துக் கொடுத்தானோ அந்த விஞ்ஞானிகள், அவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்களை நாம் புரிகின்ற பொழுது விஞ்ஞானத்தை விட எத்தனையோ பன்மடங்கு அற்புதங்களையும் அறிவுகளை நம்மால் பெற முடியும். இன்று கடந்த காலகட்டங்களை போன்ற அல்ல. நாம் ஒரு காலகட்டத்தில் அல்லது நம்முடைய முன்னோர்கள் நடக்காது என்று நினைத்திருந்த பல காரியங்கள் எல்லாம் இன்று நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில், அதாவது 2 நூற்றாண்டு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்தை ஒருவன் மறுத்தான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் விளக்கி கொடுக்கலாம், அதற்கு நம்முடைய கடமை. ஆனால் இந்த நூற்றாண்டில் அம்பியாக்களுடைய முஅஜிசாக்களை, இறைநேசருடைய கராமத்துகளை, அவருடைய மறைவான ஞானங்களை, அவருடைய அற்புதங்களை ஒருவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த பூமியில் வாழ வேண்டியவன் அல்ல, இந்த நூற்றாண்டில் வாழ வேண்டியவன் அல்ல, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ வேண்டியவர்கள். இந்த நூற்றாண்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த முஅஜிசாக்களை உண்மைப்படுத்தக்கூடிய முறையில், அவுலியாக்களுக்கு கொடுக்கின்ற கராமத்துகளை உண்மைப்படுத்தக்கூடிய முறையில் நமக்கு ஏராளமான காரியங்களை காண்பித்து தருகிறான். கழிந்த காலங்களில், முன்காலங்களில் கடித போக்குவரத்து, ஒரு ஊரில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கடிதம் போட வேண்டும் என்று சொன்னால் அஞ்சல் துறைகள் இல்லை. ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவன் அப்படியே ஓடுவான் அடுத்த நாட்டை நோக்கி. இந்தியாவில் இருந்து துபாய்க்கு ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அந்த கடிதத்தையும் சுமந்து கொண்டு ஒரு ஒட்டகத்தின் மீதோ அல்லது குதிரையின் மீதோ அல்லது கால்நடையாகவோ நடந்து சென்று அந்த கடிதத்தை அங்கு சேர்ப்பான். அந்த காலகட்டத்திலும் கூட அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்புறம் உள்ள காரியங்களை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஹபஷா நாட்டிலே, எத்தியோப்பியாவிலே நஜ்ஜாஷி மன்னர் வஃபாத்தான செய்தியை விஞ்ஞானம் எந்த வளர்ச்சியும் அடையாத காலகட்டத்தில், ஒரு காலவண்டியை கூட கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கோ நடக்கக்கூடிய காரியங்களை தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றும் இந்த நூற்றாண்டிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை சந்தேகப்படக்கூடியவர்களுடைய ஈமானை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய ஈமானையும் நம்முடைய ஈமானையும் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்தில், எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் நடக்காத காலகட்டத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கோ நடக்கக்கூடிய காரியத்தை சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது அது முடியுமா, அது நடக்குமா, இது சாத்தியமா என்று சஹாபாக்கள் கேட்கவில்லை. அதுதான் உண்மையான ஈமான். நாம் இன்று ஒவ்வொரு காரியத்திற்கும் விஞ்ஞானத்தை பார்க்கிறோம். கக்கூசுக்கு போகும்போது தலை மறைக்கணும் இஸ்லாம் சொல்லுது, நம்ம பார்க்கிறோம். விஞ்ஞானம் அதை பத்தி ஏதாவது சொல்லுதா? அதுல ஏதாவது நன்மை இருந்தா செய்யலாம். செருப்பு இல்லாம பாத்ரூமுக்கு போகாதீங்க, செருப்பு போட்டுட்டு போங்க, நம்ம பார்க்கிறோம். அதை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அதில் நன்மை இருக்கிறதா? இருந்தால் செய்வோம் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் இன்றைய சமுதாயம்
குறிப்பாக இளைஞர் சமுதாயம் விஞ்ஞானத்துடைய தீர்ப்பை காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விஞ்ஞானி யார்? இந்த இளைஞன் எதிர்பார்க்கக்கூடிய விஞ்ஞானி யார்? அற்பமான ஞானம் கொடுக்கப்பட்டவன். ஆனால் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வர இருக்கின்ற எல்லா விஞ்ஞானிகளையும் விட உயர்ந்த விஞ்ஞானியாக திகழ்ந்தவர்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இன்று ஆம்ஸ்ட்ராங் சந்திரனுக்கு போயிட்டு வந்தான், அதிலே தர்க்கம். போனானா? ஒரு கூட்டம் சொல்லுது போனா, ஒரு கூட்டம் சொல்லுது போகல. ஆனால் சந்திரன் எல்லா கோளங்களையும் தாண்டி 7 வானங்களையும் தாண்டி சிதறத்துல் முந்தஹாவையும் அடைந்து அதற்கும் அப்புறம் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட செல்ல முடியாத இடத்திற்கு சென்று வந்தவர்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகத்திற்கு கைடாக வழிகாட்டியாக போனவங்க சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்களே ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, தஅனி தகத்தம் யா ஹபீபி லா தகாஃப் அப்ஷிர் துனாஜி ரப்பக்கல் கய்யூமா ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஏராளமான விஞ்ஞானிகள் தோன்றுவார்கள். அவர்கள் பூமியுடைய அந்த இடங்களையும் தாண்டி மற்றுள்ள கோளங்களில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்ப்பார்கள். அப்படி ஒரு கட்டத்தில் செவ்வாயில் ஒருவன் போனால் அவன் சொல்லக்கூடாது, நான் நபிகள் நாயகத்தை பின்பற்ற மாட்டேன், நான் செவ்வாயில் போனவன் என்று ஒரு விஞ்ஞானியும் சொல்லக்கூடாது. அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள எந்த விஞ்ஞானிக்கும் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து சென்று எல்லா அத்தாட்சிகளையும் அல்லாஹ் காட்டிக் கொடுத்தான். அதனால் விஞ்ஞானத்துடைய தீர்ப்பை நாம் எதிர்பார்த்திருக்க கூடாது. விஞ்ஞானிக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தி என்பது அற்பமான புத்தி. அவன் இன்று சொன்னதை நாளை மாற்றி சொல்லலாம். எத்தனையோ விஷயங்கள் ஒரு காலத்தில் சொன்னாங்க பூமி சுத்தாம இருக்குது, இன்னைக்கு அப்படியே சொல்றாங்க பூமி என்ன செய்யுது, சூரியனை சுத்துது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவ்வளவு அறிவுதான் இருந்தது. இது இன்று நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் இந்த விஞ்ஞான கொள்கை குர்ஆனுடைய ஆயத்துகளோடு ஒத்து போகிறது என்பதனால் இந்த விஞ்ஞான இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த விஞ்ஞானத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லும் போது விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தை அப்படியே தள்ளிடுறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றல்ல. விஞ்ஞானிகளுடைய தீர்ப்புகள் அது விஞ்ஞானத்தோடு குர்ஆனோடு ஹதீஸோடு ஒத்து போகிறது என்று சொன்னால் அது விஞ்ஞானம் தான். அல்லாமல் ஒரு விஞ்ஞானி ஒரு கருத்தை சொல்லுகின்றான் என்று சொன்னால் அது குர்ஆன் ஹதீஸோடு இஸ்லாமிய சட்டங்களோடு ஒத்து போகாத கட்டத்தில் அதை ஏற்க முடியாது என்றுதான் நாம் சொல்கிறோம். விஞ்ஞானத்துடைய எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெறுவதற்கும் சிந்திப்பதற்கும் குர்ஆன் நம்மை தூண்டுகிறது. ஆனால் குர்ஆனை இந்த விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியவர்களும் ஒழுங்காக சிந்தித்திருந்தால் ஏராளமான விஷயங்களை புரிய முடியும். குர்ஆன்ல ஒரு ஆயத், قال الذي عنده علم من الكتاب انا آتيك به قبل ان يرتد اليك طرفك. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் யமன்ல உள்ள பில்கீஸுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் எந்திரிச்சு சொன்னார். அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? அந்த சபையில் இருந்த ஒருவர் எழுந்து நின்றார், அப்படி சொல்லவில்லை. அல்லது இன்ன பெயருடையவர் எழுந்து நின்று சொன்னார், அப்படியும் சொல்லவில்லை. பின்பு எப்படி சொன்னான்? கால சொன்னார்கள், அல்லதி ஒருவர் இந்தஹு அவரிடத்தில் இருக்கிறது இல்மும் மினல் கிதாப், அல்லாஹுடைய வேதத்துடைய ஞானம் இருக்கிறதே, அப்படிப்பட்டவர் சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது? அல்லாஹ் அந்த சபையில் உள்ள ஒருவர் சொன்னார் என்று சொல்லவில்லை, அல்லது ஆசஃப் இப்னு பர்கியா சொன்னார் என்று சொல்லவில்லை. கிதாபுடைய வேதத்துடைய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் சொன்னார் என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சுபாவம் உள்ள அந்த ஞானம் உள்ள யாராலும் இந்த காரியம் முடியும். குர்ஆனுடைய அந்த வேதத்துடைய ஞானத்தை
பெற்றவர்கள் எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட கராமத்தை நிகழ்த்த முடியும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அங்க பெயர் சொல்லாமல் அல்லதீ இன்தஹு இல்மும் மினல் கிதாப், அல்லதீ இன்தஹு இல்மும் மினல் கிதாப், கிதாபுடைய இறை வேதத்துடைய ஞானம் பெற்ற ஒருவர் சொன்னார். இந்த டைட்டிலில் அல்லாஹ் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? உலகத்தில் இந்த அமைப்புள்ள எந்த இறைநேசருக்கும் அற்புதமான காரியங்களை நிகழ்த்த முடியும். அப்ப குர்ஆனை சிந்திக்கவில்லையா, குர்ஆனை சிந்திக்கவில்லையா என்று கேட்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஆயத்தையும் ஏன் சிந்திக்கவில்லை? சூரியனை படைத்திருக்கிறோம், சிந்திக்கணும். பூமியை படைச்சது சிந்திக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் சிந்திக்கவில்லை? குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதுவதற்காகவோ அல்லது சட்டங்களை எடுப்பதற்காகவோ மட்டுமல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனை பத்தி என்ன சொல்றான்? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐத்தஹு காஷிஅன் முத்தஸத்திஅன். இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கினால் அந்த மலை அப்படியே வெடிச்சு. இன்னைக்கு அணு பாம்பை கண்டுபிடிச்சிருக்கிறான், ஆட்டம் பாம்பு. ஒவ்வொரு நாடும் பயமுறுத்துறான், என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட அணுகுண்டு இருக்குது. உடனே அமெரிக்கா அங்க போவான், பார்த்தா ஒன்றும் இருக்காது. இந்த அணுபாம்பை தயாரிப்பதற்காக வேண்டி தேவைப்படக்கூடிய நியூக்ளியஸ் கொஞ்சம் தான். ஆட்டம் அணுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த 3 அடங்கி இருக்குது. ஆனா அதுக்குள்ள ஒண்ணு ஒளிச்சிருக்குது, அதுக்கு பிறகு நியூக்ளியஸ். இந்த மிளகாயில சின்ன மிளகாய் பயங்கரமான வேலை செய்யும் தெரியுமா? வாயில போட்டு கடிச்சு அங்கங்கே உரப்பு வரும். அத மாதிரி இந்த நியூக்ளியஸ்ங்கிறது பயங்கரமான வேலை செய்யக்கூடியது. இந்த கொஞ்ச அளவு, அதாவது ஒரு அணுவை எடுத்தால் அந்த அணுவை 200 மீட்டர் உயரத்திற்கு நாம் கற்பனை செய்தால் அந்த அணுவில் அடங்கி இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் உடைய அளவு முட்டையின் அளவு தான். அணுங்கிறது கொஞ்சம் சின்ன துகள் தானே. அந்த துகளை நாம் 200 அடி உயரத்திற்கு கற்பனை செய்தால் அந்த உயரத்தில் உள்ள அந்த தூண் என்ன வைத்துக் கொள்வோம், அந்த தூணில் அடங்கி இருக்கக்கூடிய நியூக்ளியஸின் அளவு ஒரு முட்டையின் அளவு தான். அப்போ ஒரு அணுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த நியூக்ளியஸை வைத்து அணுபாம்பு தயாரித்து அந்த அணுபாம்பை வச்சு பூமியே உடைச்சிருவேன்னு சொல்றான் விஞ்ஞானி. ஒரு நியூக்ளியஸுக்கு ஒரு பூமியை உடைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள், அந்த கலிமாத்தை ஓதி ஷைத்தான் பிடிச்சவனுக்கு உடம்புல ஊதினா ஷைத்தான் ஓடுவான். ஏன் அணுபாம்பை வச்சு பூமியை உடைக்க முடியுதா? அந்த நியூக்ளியஸை விட எத்தனையோ பவர் உள்ளது அல்லாஹ்வுடைய கலிமாத்துக்கள். அந்த கலிமாத்துக்களை வைத்து, அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த கலிமாத்துக்களை, இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் மலையின் மீது இறக்கினால் மலை வெடிக்கும். ஒரு நியூக்ளியஸுக்கு பூமியை பிளர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்பக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் அதையெல்லாம் விட எத்தனையோ மடங்கு உன்னதமான அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை வைத்து ஒரு நோயாளியின் மீது ஊதினால் ஷிர்க்கு. நீங்கள் குர்ஆனை சிந்தியுங்கள். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை சிந்திக்கவில்லையா? ஏன் சிந்திக்கவில்லை? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவருடைய இதயங்கள் பூட்டா போடப்பட்டிருக்கிறது. திறக்க வேண்டும், இதயங்கள் திறக்க வேண்டும். சஹாபாக்களுடைய இதயங்கள் திறந்தது. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்ன பொழுது அதை அப்படி அங்கீகரித்தார்கள். அதுதான் முத்தகீன்களுடைய சுபாவம். விஞ்ஞானி அப்படி அல்ல. அவன் எதை பார்க்கிறானோ அதைத்தான் நம்புவான், எதை பார்க்க இல்லையோ அதை நம்ப மாட்டான். அப்படின்னா நமக்கெல்லாம் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. சொர்க்கம் கண்டிப்பா நம்பணும். சொர்க்கத்தை அல்லாஹ் இப்பொழுதும் படைத்து வைத்து விட்டான். நம்ம பார்த்திருக்கிறோமா சொர்க்கத்தை? இப்ப விஞ்ஞானியுடைய பின்னால் நாம் போனால் நம்மை அவன் நாத்திகவாதியாக மாற்றி விடுவான், ஈமானை விட்டும் அப்புறப்படுத்தி விடுவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த கிதாப்
தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டும். எப்படிப்பட்ட முத்தகீன்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப், அவனுடைய புத்திக்கும் புலப்படாத காரியத்தை அல்லாஹ் சொன்னாலும், அவனுடைய குறைமதிக்கு விளங்காத காரியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வானே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். ஆனா இந்த விஞ்ஞானி அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்ல் இருக்கிறதே, அக்ல் புத்தி, அது எவ்வளவு தெரியுமா? இந்த உலகம் முழுவதும் மணலால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மணலில் இருந்து ஒரு பிடி எடுத்தால் எவ்வளவு வருமோ அவ்வளவுதான் நபிகள் நாயகத்தை தவிர உள்ள இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட புத்தி. அதை தவிர உள்ள அந்த மணல் முழுவதும் நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தி. அந்த புத்தியுடைய ஒரு நபி சொல்லுகின்ற பொழுது அதை எடுக்க வேண்டுமா? கொஞ்சம் போல அணு 1000 மடங்காக பிரிச்சு 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 போனா எவ்வளவு வருமோ அதுல ஒரு மடங்கு தான் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத மாதிரி ஒருத்தன் தான் ஒரு விஞ்ஞானியும். அவருடைய கூற்றை நாம் எதிர்பார்த்து நின்றால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. எப்பதான் விஞ்ஞானியுடைய முடிவு எப்பதான் வரும்? கியாமத்து வரும்போதான் வரும். கியாமத்து வரும்போதான் இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் தப்பு. கியாமத்து வரும்போது நம்ம எங்கே இருப்போம்? மொத்தமே 60 அல்லது 70 சொல்லப்படுது. இப்பவுமே ஒரு 40-50 போயிட்டு, சில பேருக்கு 70 போயிட்டது. காத்திருக்கிறோம். அப்ப அதை ஏற்றுக்கொண்டால், விஞ்ஞானத்துடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இளைஞர்கள் இஸ்லாமை எடை போட நினைத்தால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. இன்றைக்கு எத்தனையோ கருவிகள், செல்போன், என்னெல்லாம் செய்யறான்? செல்போனை வச்சு என்னெல்லாம் செய்யறான்? எங்கோ இருக்கின்றவன், அதாவது இன்னைக்கு சிலர்கள் சொல்லுகிற என்ன சொல்றாங்க? மறைவான முறையில் தூரமான இடத்தில் உள்ள ஒரு நபரிடம் உதவி கேட்டால் அது ஷிர்க். தூரம்னா எவ்வளவு கிலோமீட்டர் அப்படிங்கிறத சொல்லல. தூரம்னா எவ்வளவு தூரம் என்று சொன்னால் எவ்வளவு? காலவண்டியில் போனால் அடைகின்ற தூரமா? இப்ப காலவண்டியில ஒரு ஊருக்கு போறோம்னு சொன்னா சிலப்போ 5 மணி நேரம் ஆகும். அதே ஊருக்கு நம்ம எக்ஸ்பிரஸ்ல போனா ஒரு 1 மணி நேரம் ஆகும். அதே ஊருக்கு ஏரோப்ளேன்ல போனா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதே ஊருக்கு ஹெலிகாப்டர்ல ராக்கெட்ல போனா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இவன் சொல்லக்கூடிய தூரம் எந்த தூரம்? காலவண்டியின் தூரமா, அல்லது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸின் தூரமா, அல்லது ஓம்னியின் தூரமா, அல்லது ஏரோப்ளேனின் தூரமா, அல்லது ராக்கெட்டின் தூரமா? சொல்லவில்லை. ஆனால் இறை நேசர்களுக்கு தூரம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. நம்முடைய செல்போனில் நாம் ஒருத்தனை கூப்பிடுறோம், அவன் எங்க இருக்க நமக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் எங்க வேணாலும் இருக்கட்டும். சில ஆட்கள் என்ன செய்வாங்க? வெளிநாட்டுக்கு போனாலும் போன் கிடைக்கிறது மாதிரி என்ன செய்வாங்க? நம்பரை மாத்தி வைப்பாங்க. அப்படி இருக்கிறதா இல்லையா? இப்ப நமக்கு தெரியாது அவன் எங்க நிற்கிறான். அமெரிக்காவில் நிற்பான். நம்ம நினைப்போம், ஹலோ நீ வரும்போ ஒரு பேஸ்டும் பிரஷும் வாங்கிட்டு வா. நம்ம மளிகை கடையில் நிற்பான், நம்ம நினைச்சு பேசுவோம். அவன் அமெரிக்காவில் நிற்பான். இப்ப அவனுக்கு செய்தி போகுது. இப்படி என்னென்னலாமோ காரியங்கள் இந்த ஒரு சாதாரண செல்போன், இந்த செல்போன் மூலமாக நிகழ்கிறது. இதை இந்த இளைஞர்கள் நம்புறான். கூப்பிட்டாங்க கேட்குமா? கேட்கும். சரி, பேசிட்டு இருக்கும்போது கூப்பிட்டா மிஸ்கால்ல தெரியும் இவன் கூப்பிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த செல்போனை பத்தி அல்லாஹ் சொன்னானா? இது என்னுடைய இறைநேசர் அப்படின்னு சொன்னானா? செல்போன் எல்லாம் என்னுடைய நேசர்கள் அப்படின்னு சொன்னானா? ஆனால் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் நான் அவனுடைய கையாகுவேன், காலாகுவேன், கண்ணாகுவேன், காதாகுவேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்போ இறைவனுடைய நேசத்தை பெறாத ஒரு சின்ன கருவிக்கு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒருவருடைய சப்தத்தை கேட்டு பதில் சொல்ல முடியும் என்று நம்பக்கூடிய இளைஞர்கள் ஏன் இறை நேசர்களை அழைக்கின்ற பொழுது அது சிறுக்குன்னு சொல்றாங்க? வேறொரு விஷயம், இந்த செல்போன்ல கூட சிலப்போ நம்ம கூப்பிடுவோம் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா. ஆனால் அவுலியாக்களுக்கு கவரேஜ் ஏரியா பிரச்சனையே இல்லை.
சரி, கவரேஜ் ஏரியால நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் போயிட்டு கூப்பிட முடியாது. சரி, சார்ஜ் ஒண்ணுமே போகல, அந்த சிம்மை எடுத்துட்டு வெறும் போனை வச்சு கூப்பிடுறோம், கேட்குமா? கேட்காது. இப்படி ஒரு சின்ன கருவியின் மூலமாக உலகத்தையே தங்களுடைய கையிலே ஒதுக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ப மறுக்கிறார்கள்? அதாவது நம்ம உதவி தேடலாமா நம்ம நினைப்போம். ஆனா உதவி தேடாமலேயே உதவினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நஹாவந்திலே போருக்காக போயிருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குத்பா ஓதுறாங்க. அவங்க அங்கிருந்து உதவி தேடவில்லை. இவன் தேடுனா உதவி செய்வாங்களான்னு கேட்கிறான். ஆனா தேடாமலே உதவி செஞ்சிருக்கிறாங்களே. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சாரியாவை அழைக்கிறார்கள். யா சாரியா அல் ஜபல், மலையின் பின்புறத்தை பாருங்கள், எதிரிகள் தாக்க வருகிறார்கள். இது இன்று சாதாரணமாக நம்ப முடியக்கூடிய விஷயங்கள். சாதாரண இந்த கருவிகளை வைத்து செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்முறையை பார்க்கக்கூடியவன் நிச்சயமாக நம்புவான். இதில் ஏன் நாம் சிந்திக்கவில்லை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தன்னுடைய பிரியப்பட்டவர்களுக்கு, தான் நேசித்தவர்களுக்கு தன்னுடைய மறைவான ஞானத்தை கொடுப்பேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமா இல்லையா? நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, லைவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த கருவியின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் காணக்கூடிய காட்சிகளை கண்டு அதை நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கு, தன்னுடைய நேசர்களுக்கு, தன்னுடைய வலிமார்களுக்கு இப்படிப்பட்ட பவரை கொடுக்கிறான். அதை இளைஞர்கள் நம்ப மறுக்கிறார்கள். தன்னுடைய புத்தியை வைத்து இஸ்லாமை முடிவு செய்ய நினைத்தால் அவருடைய ஈமான் ஆகாது. இந்த எத்தனையோ காரியங்கள் குர்ஆன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானம் வளராத காலகட்டத்தில் சஹாபாக்கள் அதை நம்பி இருந்தாங்களா இல்லையா? خلقல் இன்சான மின் அலக், மனிதனுடைய அந்த தோற்றத்தை, அந்த தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வளரக்கூடிய அந்த முறையை விஞ்ஞானம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்க தொடங்கிச்சு. ஆனால் குர்ஆன் அன்றைக்கே சொன்னது خلقல் இன்சான மின் அலக், மனித தோற்றத்தை பற்றி. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டிய பொழுது அதை சஹாபாக்கள் அங்கீகரித்தார்களே. நீங்க எப்படி பார்த்தீங்க? உங்கள்கிட்ட மைக்ரோஸ்கோப் இருக்குதா, டெலிஸ்கோப் இருக்குதா அப்படின்னு எந்த சஹாபியும் கேட்கவில்லையே. அதுவல்லவா ஈமான்? அந்த சஹாபிகளுக்கு அப்படிப்பட்ட ஈமான் இருப்பதினால தான் அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எத்தனையோ சம்பவங்கள். விஞ்ஞானத்தை நம்புவதாக இருந்தால் அந்த விஞ்ஞானத்தை முழுவதுமாக நம்பினாலே அவனுடைய ஈமானுக்கு வருவாங்க. ஆனா அது ஒழுங்கா நம்ப இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி மென்மேல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லுது, மனித உடம்புகளில் எத்தனையோ எழுத்துக்கள் அமைந்திருக்கிறது, கோடு. இந்த மனுஷ உடம்புங்கிறது இந்த செல்லுகளின் மூலமாக தானே உருவாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு செல்லிலும் ஒரு வார்த்தை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் 3 எழுத்துக்களை உடையது. அப்படி 300 கோடி வார்த்தைகள் மனித உடம்பில் அடங்கி இருக்கிறது. அதுல எந்த வார்த்தையும் 2 எழுத்துள்ள வார்த்தை, 4 எழுத்துள்ள வார்த்தை அப்படி கிடையாதான். எல்லா வார்த்தையுமே 3 எழுத்து தான். எழுத்து மொத்தம் 4 தான். ஏபிசிடிங்கிறது எத்தனை எழுத்து? 26. அலிஃபூபா. மக்தப மதரசாக்கள் இங்கே நடக்குதா இந்த ஊரில், இந்த மஹல்லால? இல்லை. இன்னைக்கு பயங்கரமான சூழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். சிறு பிள்ளைகளை அவருடைய பிஞ்சு உள்ளங்களில் விஷத்தை நிரப்புவதற்காக வேண்டி எதிரிகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். நீங்க எல்லாம் சுன்னத்தை மாதிரி உறுதியா இருப்பீங்க, நீங்களும் இருப்பீங்க. சின்ன குழந்தையிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு எப்படி சுன்னத்தை மாதிரி தெரியும்? நீங்க எப்படி சுன்னத்தை மாதிரி படிச்சீங்க? சிறு பிராயத்திலிருந்தே உங்களுடைய பெற்றோர்கள் அதற்கான வழிகளை வகுத்தார்கள். அந்த வழிகளை நாமும் வகுக்க வேண்டும்.
நம்முடைய அந்நிய மாநிலம் கேரளா எல்லாருக்குமே தெரியும். மக்தபு மதரசா 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரை நடக்கிறது. ஸ்கூல்ல எப்படி +2 வரை இருக்குதோ அதே போல் 1லிருந்து +2 வரை 5வது வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 7வது வகுப்பிற்கும் பொதுத் தேர்வு, 12வது வகுப்புக்கும் பொதுத் தேர்வு. இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக மதரசாக்கள் நடக்கிறது. அன்றைய உலமாக்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதன் காரணமாக இன்றும் அங்கு ஓரளவிற்கு வஹாபிகளை தாக்கி அவருடைய கொள்கைகளை மக்களுக்கு புரிய வைத்து அவருடைய அந்த முனாஃபிக்கு தனத்தை விளக்க வைக்க முடிகிறது. இங்கேயும் அப்படி ஒரு குறைச்சலும் வரல. இனி வரக்கூடிய காலங்களில் இனி இப்போது இருப்பதை போன்று இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்றேன். அப்ப எழுத்துக்கள் அந்த செல்லுகளில் அமைக்கப்பட்ட மொத்த எழுத்துக்களை 4 எழுத்து ACDT. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் 3 வார்த்தை எழுத்துக்களை உடையது. விஞ்ஞானம் சொல்லுது நாங்க அந்த கோடை வாசிக்க போறோம். 300 கோடி வார்த்தைகள் 75 லட்சம் எழுத்தை வாசிச்சிட்டோம். இனி பாக்கி உள்ளவைகளையும் வாசிப்பதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி பண்றோம். அப்படி ஒரு விஞ்ஞானி வந்து சொல்லி எழுத்துக்களை வாசித்தான் என்று சொன்னாலும் நமக்கு அதிசயமில்லை. நமக்கு அது அதிசயமில்லை. குர்ஆனை புரட்டி பார்த்தால் கோடுகளை இறை நேசர்களும் நபிமார்களும் வாசித்த சம்பவங்களை நமக்கு பார்க்க முடியும். மூசா நபி ஹிதர் நபி போனாங்களா இல்லையா? முதல்ல கப்பலில் ஓட்ட போட்டாங்க. ஹிதர் நபி என்ன அநியாயம் இது, நம்மளை ஏற்றிட்டு போறாங்க, ஓட்ட போடலாமா? பேசக்கூடாது. அடுத்து போனாங்க, ஒரு இடிஞ்சு போற சுவர் எடுத்து நிமித்தி வைக்கிறாங்க. சாப்பாடே தராத ஆட்களுக்கு போய் உதவி பண்றீங்களே, பேசக்கூடாது. அடுத்து ரோட்ல ஒரு பையன் விளையாடிட்டுனா காலை பிடிச்சு ஒரு ஆட்டி தரையில் ஹரமையித்தா. கடைசியில் சொன்னாங்க ஹதா ஃபிராக்கு பைனி வ பைனி மூசா நபியே, இனி நமக்கு சரியாவாது, நம்ம இங்க வச்சு பிரிஞ்சிடலாம். அதனால 3க்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஓட்ட போட்டது தெரியுமா இல்லையா? நல்ல கப்பல் எல்லாம் ஒரு அரசன் பிடிக்க நிற்கிறான். இப்போ கப்பல் ஓட்டை கிடந்தா நிச்சய மாட்டா விட்டுருவான். மற்ற சுவரை எது நிமித்தி வச்சாங்க? அதுக்கு அடியில் ஒரு புதையல் இருக்கிறது. அது 2 எத்தீமுகளுக்குரியது. அவங்க வளர்ந்து வந்தா அதை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அந்த பையன் அவ்வளோ வளர்ந்தா காஃபிரா வருவான். வந்து அவனுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் பயங்கர தொந்தரவு கொடுப்பான். ஹிதர் நபிக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஜினோம் கோடை வாசித்தார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஆயத்தை நம்முடைய இளைஞர்கள் ஏன் சிந்திக்கவில்லை? உன்னுடைய எல்லா கம்ப்யூட்டர்களையும் தோற்க வைக்கக்கூடியது இறைநேசர்களின் விஞ்ஞானம். அப்படிப்பட்ட ஆயத்துகளை சிந்தித்தால், குர்ஆனை சிந்தித்தால், சிந்திங்கன்னு சொல்றாங்களே தவிர சிந்திக்க வேண்டிய ஆயத்துகளை சிந்திப்பதில்லை. இறைநேசர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த விஞ்ஞானத்துடைய வலிமை இருக்கிறதே, அது எத்தனை விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் செய்ய முடியாத காரியத்தை ஒரு விஞ்ஞானியால் செய்ய முடியும். இன்னைக்கு எத்தனையோ கருவிகள் வந்துட்டது, ஜேசிபி அது இது எல்லாம் வந்துட்டது. ஆனால் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைபர் கோட்டையுடைய வாசலை ஒரு ஆளாக தூக்கினார்கள். எப்படி தூக்கினாங்க? மா கலஅத்து பாப கைபர் பிகுவத்தின் ஜிஸ்மானியா, நான் கைபருடைய கோட்டை வாசலை என்னுடைய உடல் வலிமையால் தூக்கவில்லை, பல் பிகுவத்தின் ரூஹானியா, என்னுடைய ஆன்மீக வலிமையினால் தூக்கினேன். ஒரு விஞ்ஞானிக்கு தூக்க முடியுமா? அவனை தூக்கு ஜேசிபி கொண்டு வரணும், முடியாது. இதுதான் விஞ்ஞானத்தின் வலிமை. இந்த வலிமை உடைய இறைநேசர்களுக்கு அற்புதங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதுல ஒரு சாம்பிள் தான் ஆஸஃப் இப்னு பர்ஹியாவுடைய அந்த பல்கீஸுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தது. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் அடுக்கடுக்காக நமக்கு சொல்ல முடியும். விஞ்ஞானம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அது விஞ்ஞானத்திட எத்தனையோ அடித்தட்டில் கிடக்கிறது.
இன்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிமார்களும் வலிமார்களும் இறை நேசர்களும் சொன்னார்கள். இன்னைக்கு உலகத்தை பத்தி என்ன சொல்றான்? த குளோபல் வில்லேஜ். உலகம் ஒரு உருண்டையாட்ட ஒவ்வொருத்தனும் கையில இருக்குதான். நான் முஹித்தீன் ஷேக் அன்னைக்கே சொன்னாங்க, ഭൂമിയതൊക്കെയും ഒരു ചുമടുന്നോവർ. பூமி எல்லாம் எனக்கு கையில ஒரு பால் மாதிரி தான். தொழுகையும் இல்லாத, நோம்பும் இல்லாத, ஒரு அமலும் இல்லாத உன்னுடைய கையில பூமி ஒரு குளோபலாக வர முடியும் என்று சொன்னால், இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு வந்தால் ஏன் இதை அங்கீகரிக்க மறுக்கிறாய்? ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறாய்? என் இளைய சமுதாயமே சிந்திக்க வேண்டும். விஞ்ஞானத்தை சொல்லி அவுலியாக்களுடைய கராமத்தை மறக்க நினைப்பது அது புத்திசாலித்தனம் அல்ல. சாதாரண கருவிகளுக்கு முடியும் என்று அங்கீகரிக்கக்கூடிய நீ இறை நேசர்களுக்கு முடியாது என்று சொல்வது விதண்டாவாதம். அது எப்படி இல்லாமலாக முடியும்? அதற்கும் சக்தியை கொடுப்பவன் அல்லாஹு, இறை நேசருக்கும் ஆற்றலை வழங்குபவன் அல்லாஹு. இரண்டுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அல்லாஹுடைய விஷயத்தில் இதுக்கு கொடுக்க முடியும் என்னால அல்லாஹ் அவுலியாக்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது அல்லாஹுடைய விஷயத்தில் விரலாட்டுறது. தொழுகையிலையும் விரலாட்டி இருக்கிறான், அல்லாஹ் விஷயத்திலையும் விரலாட்டுறான். முன்னாடி ஒரு கூட்டம் இருந்தது முஅ்தஸிலா. அவங்க பேர் என்ன தெரியுமா? அவங்க வச்ச பேரு அஸ்ஹாபுல் அத்லி வத் தௌஹீத். தௌஹீத்வாதி. அவன் அன்னைக்கு வச்சான். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் வாழ்ந்தவன். அவங்களுக்கு அவன் வச்ச பேர் என்ன தெரியுமா? அஸ்ஹாபுல் அத்லி வத் தௌஹீத். நீதியுடையவர்கள், தௌஹீதுடையவர்கள். ஏன் நீதியுடையவங்க அவங்க பேர் வச்சாங்க தெரியுமா? ஒரு ஆளு பாவம் செய்தா அவங்க கொள்கை, அல்லாஹு அவனை கண்டிப்பா தண்டிக்க வேண்டும். எப்படி? ஒரு அடிமை, அல்லாஹுடைய அடிமை, அந்த அடிமை பாவம் செஞ்சுட்டான், அந்த அடிமை அல்லாஹ் தண்டிச்சுதான் ஆவணும் அப்படின்னு யாரு சொல்றா? அல்லாஹ்ட்ட இவங்க சொல்றாங்க. இவங்க பேரு தான் அஸ்ஹாபுல் அத்லி வத் தௌஹீத். அதே மாதிரி அல்லாஹுக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுக்க கூடாது. அல்லாஹுடைய கலாமை எல்லாருக்கும் விளங்கலாம் அப்படின்னு இருந்திருந்தா ஹதீஸ் தேவையில்லையேங்க. நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 10 லட்சம் ஹதீஸ்களும் ஒவ்வொரு ஆயத்துடைய விளக்கம். ஆனா எந்த ஹதீஸ் எந்த ஆயத்தின் விளக்கம் என்று நமக்கு தெரியாது. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களும் குர்ஆனுடைய விளக்கங்கள். நம்ம இத்தனையோ ஹதீஸை பார்ப்போம், ஆனா எந்த ஆயத்துடைய விளக்கம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே குர்ஆனுடைய விளக்கங்கள். குர்ஆன்ல நம்ம ஆய்வு செய்ய போங்க அர்த்தம் என்னது? சட்டங்கள் எடுக்க போறதல்ல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு துறை உண்டு. இப்போ ஒரு ஆளுக்கு குர்ஆனை பார்த்தா அது குர்ஆன்னு தெரியும், அவனுக்கு அவ்வளவுதான். வேற சில ஆட்களுக்கு குர்ஆனை பார்த்தா ஓத தெரியும், அதோட ஸ்டாப். வேற சில ஆட்களுக்கு குர்ஆனை பார்த்தா சில அர்த்தங்கள் புரியும், நீ அதோட ஸ்டாப் பண்ணு, அதோட ஸ்டாப் பண்ணிடு. வேறு சில ஆட்களுக்கு குர்ஆனை பார்த்தா அதில் உள்ள அர்த்தங்களும் சில நுணுக்கங்களும் விளங்கும், நீ அதோட ஸ்டாப் பண்ணு. வேறு சில ஆட்களுக்கு குர்ஆனினுடைய ஆழத்தில் இறங்கி இறங்கி செல்ல முடியும். இப்படி குர்ஆனை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அந்தஸ்தில் உள்ளவர்கள். அந்த குர்ஆனில் ஏராளமான விஷயங்கள், ஏராளமான ஞானங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த ஞானங்களை எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனும் முழுமையாக பெறவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு விஞ்ஞான மேஜிக், சில பேர் மேஜிக் காட்டுவான். ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒத்தச்சிட்டா இது ரெண்டா கழிக்கிறோம் பாருங்க, இதுதாங்க கராமத்து, இது என்னாலே முடியுது. இவன் யார மாதிரி தெரியுமா? மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகளை மாதிரி. முஜிசத்தை காட்ட ஒவ்வொன்றா காட்டினான். சரி, எந்தது இவங்க சொல்றதுன்னு சொல்ல காட்டிட்டே இருந்தாங்க. அப்படின்னு சந்திரனை பிளந்து காட்டணும். அப்படியா? நம்மகிட்ட சொன்ன பப்படத்தை பிளந்து காட்டுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க?
சந்திரனை பிளந்து காட்டினாங்க. குர்ஆன்ல வருது இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத்து நெருங்கி விட்டது, சந்திரன் பிளர்ந்து விட்டது. உடனே சொன்னா இது சிஹ்ரு. இதத்தான் இன்னைக்குள்ள வஹாபிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கராமத்துகளுக்கும் முஅஜிசாக்களுக்கும் அற்புதங்களுக்கும் மறைவான ஞானங்களுக்கும் குர்ஆனுடைய ஆயத்தை காட்டி விளக்கம் சொல்றோம். இது மேஜிக்கு. அவன் அரபியில சொன்னா, இவன் இங்கிலீஷ்ல சொல்றான். கண்ணு ஒண்ணு. இது மேஜிக்கா? இப்ப முஅஜிசாக்களுடைய விளக்கம் என்ன? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தடியை போட்டாங்க, பாம்பா மாறுது. அன்னைக்கு எல்லா சூனியக்காரரும் வந்தான், இது எங்களாலே முடியும். எல்லாரும் பாம்பை போட்டான். கம்பு போட என்னாச்சு? மூசா நபியுடைய கம்பு பாம்பா மாறி எல்லாத்தையும் உழுங்க ஆரம்பிச்சது. உழுங்கிட்டு இப்படி நிற்குது, இனியும் இருக்கிறதா? பார்வையில் ஒன்னாதான் இருக்கும், பார்வையில் ரெண்டும் பாம்பு தான். ஆனா அந்த போட்டவர்களுக்கே தெரியும், அந்த சூனியக்காரங்களுடைய கண்ணுக்கு தெரியும் இது கம்பு, பார்க்கிற ஆளுக்கு பாம்பாக தெரியும். முஅஜிசாக்களையும் மேஜிக்குகளையும் சிஹர்களையும் ஒன்றாக்கியவர்கள் காஃபிர்கள். அந்த வேலையை அச்சாரம் அவங்ககிட்ட இந்த அச்சாரம் வாங்கி கொண்டு இன்னைக்கு வஹாபிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவுலியாக்கடை மக்பராவுக்கு போறது எப்படி தெரியுமா? இவன் ஒரு அட்ரஸ் இருப்பான், அந்த அட்ரஸ் போறதில்லை. ஆம்பளை இருந்தா அப்படி போகணும், அப்படி போறதில்லை. போய் பிறை டிவி, பாதிப்பறை, முழு பிறை இருந்தா பரவாயில்ல, பாதிப்பறை பிறை டிவி. இந்த மக்பரால் என்னெல்லாம் நடக்குது? இப்போ இந்த ஆள் அங்கே இருக்கிற ஆள் இருப்பான், வந்தவன் சுண்ணத்தியமாக இருப்பான் போல தெரியுது. அல்லது ஏதாவது டிவி காரனாக இருப்பான், இங்கே உள்ள விஷயங்களை ஃப்ளாஷ் பண்ண இந்த மக்களுக்கு விளம்பரப்படுத்தி வந்திருக்கிறான். இவங்க உள்ளதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இவன் போய் பிறை எல்லாம் மாற்றி சந்திரனாக்கிறது, சூரியனாக்கிட்டு வேற அட்ரஸில் போய் பார்த்தீங்களா இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குமா? ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு புத்தியில் அது ஏறாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எவ்வளவு இடங்கள்ல கராமத்தை பத்தி சொல்றான். மரியம் பீவி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரூம்ல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது அங்க நிறைய பழங்கள் இருக்குது. நம்ம நினைச்சுவோம், நீ வெளியே போய் ஃப்ரூட்ஸ் கடையில போய் அவங்ககிட்ட சொல்லாம களவாண்டுட்டு வந்தா இல்லையா? அப்படிதானே வஹாபி சொல்லுவான். அவனுக்கு தான் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. அங்க போகும்போது ரிஸ்க் இருக்குது, வகையான பழங்கள் இருக்கிறது. இவங்க கேட்ட கால யா மரியம், ஓ மரியமே, அன்னாலிக்கி ஹாதா, அன்னாலிக்கி ஹாதா, இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? காலத், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைச்சது. வஹாபியா இருந்தா மேல பாப்பான், ஓட்ட ஒன்றும் இல்லையே, இங்க பாப்பான், கதவை பூட்டி தானே கிடந்தது, எப்படி வரும்? இப்படி சிந்திக்கிறார்கள். இது நாத்திகவாதம். இது என்பது இஸ்லாம் அல்ல, இது ஈமான் அல்ல, இது குர்ஆன் அல்ல, இது ஹதீஸ் அல்ல, இது இஸ்லாமில் ஒன்றுமே கிடையாது. இது நாத்திகர்கள் சொல்லக்கூடியது. நாத்திகர்கள் தான் முஅஜிசாக்களை மறுப்பதற்காக வேண்டி, மற்றுள்ள இறைநேசருடைய கராமத்துகளை இந்த மாதிரி காரியங்களை மறுப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஓட்ட புத்தியை பயன்படுத்துவான். நம்ம புத்தி ஓட்டதானுங்க. இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, பேரீத்தம்பழம் சாப்பிட்டால் அந்த பேரீத்தம்பழம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அதனுடைய கொட்டையை போடாதீர்கள். ஆனா எதனால அப்படி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியாது. நான் அப்படியே செய்து வந்தேன். நான் அந்த கொட்டையை பாத்திரத்தில் போட மாட்டேன், மாற்றி தனியாக தான் போட்டுவேன். அப்படியே அமல் செய்து 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 அதனுடைய விளக்கம் எனக்கு புரிந்தது என்று சொன்னார்கள். எதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள் என்ற விளக்கம் எனக்கு புரிந்தது. அந்த எந்த விளக்கம் நாங்க அவங்களும் சொல்லல. அதே போல இஸ்லாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் அது சொல்வது யார்? ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அல்லவா. அது யாருடைய மூலமாக அல்லாஹ் சொல்றான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கின்ற பொழுது அதனுடைய விளக்கம் நமக்கு விளங்காது என்று அதை அங்கீகரிப்பதுதான் ஒரு அடிமை, யதார்த்த அடிமை.
அதுதான் உண்மையான இபாதத். இன்னைக்கு மக்காவில் கூட்டமாக இருக்கு இல்லையா? கஅபத்துல்லாவில் வேலைக்கிழமை அரஃபாவா வெள்ளிக்கிழமை அரஃபாவா? அதில் வேற குழப்பம். அரஃபாவில் நிற்கிற அன்னைக்கு இன்னைக்கு நம்ம நோன்பு பிடிக்காம இருக்கிறோம். அரஃபாவில் நிற்கிறது எப்போ? எப்போ? துல்ஹஜ்ஜு 9 லுஹுருக்கு பின்னாடி நின்னா தான் அரஃபாவில் நின்ன மாதிரி ஆகும். அங்க நிக்கிறப்பத்தான் நோன்பு பிடிக்கணும் இருந்தா 4 மணி அசர் டைம் 4 மணிக்கு சஹர் வைக்கணும். மகரிப் 6 மணிக்கு நோன்பு திறக்கணும். அது நோன்பா? அரஃபாவில் நிற்கும் தானே நோன்பு பிடிக்கணும்னு சொல்றான். அரஃபாவில் நிற்கிற டிவியில தெரியுது. அப்ப அந்த நாள் தானே நோன்பு பிடிக்கணும். சரி பிடி. எப்போ பிடிப்பா? எப்போ பிடிப்பா? அவங்க அங்க லுஹுருக்கு நிற்கும் இங்க ஒரு 3:30 மணி. எப்போ 3:30 மணி? அப்பதான் மோதினாரு அசருக்கு அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்லுவார். அப்ப சஹூர் வச்சு உடனே 6 மணிக்கு நோன்பு திறக்கிறது. சரி, அது இந்தியாவில். வேற நாடுகள் அரஃபாவில் நிற்க நோன்பு பிடிக்க முடியுமா? அரஃபாவில் நிற்பாங்க ஹாஜிகள். சைனாவில் ஒரு டைமா இருக்கும், அமெரிக்காவில் வேற டைமா இருக்கும், மலேசியாவில் வேற டைமா இருக்கும். இப்ப எந்த இதில் பிடிக்கிறது? அது குருட்டுவாதம். நமக்கு நோன்பு பிடிப்பது அரஃபாவுடைய நோன்பு. நமக்கு என்னைக்கு துல்ஹஜ் 9 அன்னைக்கு பிடிக்கணும். சரி, அரஃபா நோன்பை பத்தி ஏன் பிடிக்கிறான்? சுபுகு தொழும்பு நீங்க சுபு தொழு, அவன் ஜும்மா நடத்தும் நீங்க ஜும்மா நடத்து. அங்க ஜும்மா நடக்கும் இங்க அசர் பாங்க விழிக்கும். அப்ப ஜும்மா நடத்த முடியுமா? அங்க சஹர் வைக்கிறதப்போ நம்ம 7 மணிக்கு காலையில 7 மணிக்கு அங்க சஹர் வைப்பாங்க. அப்ப அங்க 7 மணிக்கு சாப்பிட்டு முடியுமா? நம்முடைய 8 மணிக்கு அங்க நோன்பு திறக்குவாங்க. அப்ப நோன்பு திறக்க முடியுமா? இதுதான் மக்களை குழப்பக்கூடிய வாதம். அதாவது விஞ்ஞானத்தின் மூலமாக பிற எல்லா இடத்திலையும் ஒன்னா தெரியுது, அதனால மனுஷன் அந்த பிறை எடுக்கணும்னு சொன்னா விஞ்ஞானம் இன்னைக்கு சொல்லுது, நாளைக்கு இதை மாத்தி சொல்லு. நீ மாத்துவியாத? விஞ்ஞானத்திற்கு பின்னால் சென்றால் நம்முடைய ஈமான் பறிபோகிவிடும். நாம் மூமினாக வாழ முடியாது, சிலப்ப மூமினாக மரணிக்கவும் முடியாது. அந்த விஞ்ஞானம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிற்கு ஒத்து வந்தால் அந்த விஞ்ஞானத்தை எடுக்கலாம். எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ ஆதாரங்கள். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு விஞ்ஞானம் சொல்லுதா விஞ்ஞானம் சொல்லுதா அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாரிஸ் புகையில் ஒரு ஆள் விஞ்ஞானி இருந்தார், இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ஸ்பெயின்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆய்வு பண்ணார். தண்ணீர்ல ஈ விழுந்தா அந்த ஈ ஒரு சிறகைத்தான் முக்கும், மறு சிறகில் அதனுடைய அந்த விஷத்துடைய அந்த சிறகுள் இருக்கக்கூடிய விஷத்தின் மருந்து இருக்கிறது, அதை முக்கி போடுங்கன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் அதை ஆய்வு செய்து அவனுக்கு அது தெரிந்தது. இஸ்லாத்துக்கு வந்தார் அந்த ஆளு. சரி, அந்த ஆள் ஆய்வு செய்து தெரியல, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்ன்னு அர்த்தமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் விஞ்ஞானிகளாக அல்லவா இருக்கிறார்கள். அந்த விளக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்து நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஆனா நம்முடைய புத்தி இன்னும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளரவில்லை. வேற சில பேர் இருக்கிறாங்க, பார்த்தா சுன்னத்தியமா தான் இருப்பாங்க. யா ஷேக் யா முஹீத்தி எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டா அது சிறுக்குன்னு சொல்லுவாங்க. வேற யாரும் இல்லைங்க, பார்க்காதீங்க, தப்லீகாரங்க தான். அவங்க பார்க்குறாங்க, யாரை சொல்றாங்க? இவங்க தப்லீகாரங்க தான். பார்வையில் சுன்னத்து ஜமாஅத்தாக இருப்பார்கள். ஆனால் நம்மில் நிறைய மக்களுக்கு அவர்கள் சுன்னத்து ஜமாஅத்தினர் தான் என்று இன்றும் நம்பி இருக்கிறார்கள். அதுதான் வேடிக்கை. நம்முடைய முன்னோர்களாகின்ற உலமாக்கள் அவர்களுடைய தகிடு தத்தங்களை நமக்கு விளக்கி தந்த பிறகும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சந்தேகத்தில் இருக்கிறோம். மௌலூதுக்கு தான் வாரானா இல்லையா? அவனும் யா சய்யிதி யா ரசூலுல்லாஹி ஹுது பியதி பாடுறானா இல்லையா? வழி இல்லாமல் பாடுகிறான். அவனை தனியா கூப்பிட வச்சு உட்கார வச்சு அப்படி பாடலாமா? பாடாம இருக்கிறது தான் நல்லது. இத பாருங்க, ஒரு ஃபத்வா. அவங்களுடைய உண்மையான முகம் எப்போ தெரியும்? அவங்ககிட்ட தனிமையில போய் கேட்டாதான் தெரியும். கூட்டத்தில் நம்ம கூட சேர்ந்திருப்பான், கூட்டத்தில் சேர்ந்திருப்போம். எதுக்கு வேண்டி நம்மளே கூட பிடிச்சிட்டு போக வேண்டி ஒரு ஃபத்வா. அவங்களுடைய உண்மையான முகம் என்னங்கிறதுக்கு ஒரு ஃபத்வா, ஒரு கேள்வி.
இந்த ஃபத்வா வந்து குன்னூர்ல ஒரு பள்ளியில் சுன்னத் ஜமாத் பள்ளி. அது அந்த பள்ளியுடைய இமாம் வந்து தப்லீகாரர். இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய மௌலூதை நிறுத்தணும். அவருக்கு நிர்வாகத்தில் சொன்னா உஹ்ருஜ் மின்ஹா ஃபைன்னக ரஜீம்னு சொல்லிடுவாங்க. அதனால நிர்வாகத்தில் சொல்லாம நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஆள் அப்படியே ஐஸ் பண்ணி என்ன செஞ்சாரு, இவர் வேறொரு மதரசாவுக்கு கேள்வி அனுப்புறார். அதாவது சாராயம் குடிக்கிற ஆளு அவர்கிட்ட போய் சாராயம் எப்படி சூப்பர் அப்படிதான் சொல்லுவான். குடிக்காத, நான் குடிச்சு பார்த்தேன் எனக்கு அப்படியே சொல்லுவான். டேய் நான் கோட்டுறதாண்டா அடிக்கிறேன், நீ அதிகமாக அடியட அப்படிதான் சொல்லுவான். அதனுடைய ருசி இருக்கிறதே அலாதியானது. ஒரு ஆள் இப்படிதான் நல்ல ஃபுல்லாகி நேர பள்ளிக்கு தொழுகு வந்த ஆள் ஒண்ணுக்கு போனார். ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கும்போது ஓடுகிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஜஅலல் மா தஹூரா. இந்த தண்ணீரை சுத்தமாக்கி அல்லாஹுக்கே எல்லா போல. எந்த தண்ணி? மினரல் வாட்டர். அந்த அளவுக்கு லெவல் இல்லை. அப்படிப்பட்ட குடிகாரண்டையும் சாராயம் எப்படி கேட்டா 1 நம்பர் சூப்பர்னு சொல்லுவான். அத மாதிரி இந்த ஆளு எங்க போய் கேள்வி கேட்டுக்கிறாரு. இந்த மாதிரி ஆகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிறார். என்ன கேள்வி? நாங்கள் மேற்படி ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகள், நாங்கள் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தினை பின்பற்றி வருபவர்கள். தற்சமயம் ஷரீஅத் சம்பந்தமான சில சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் தங்களிடம் வினாக்களை வைக்கின்றோம். தாங்கள் அதை நன்கு ஆராய்ந்து மார்க்க ரீதியான தெளிவான பதிலை உடனே அனுப்பி வைக்குமாறு ஜமாஅத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதில் வந்து 1.5 வருஷமா அந்த இமாம் இந்த பதிலை வெளியே காட்டையில மக்கள் மத்தியில கேட்டா ஃபத்வா இருக்குது, மௌலூது அது ஃபத்வா இருக்குது. இப்படியே ஒளிச்சு வச்சிருந்தாரு. என்ன ஃபத்வா? மௌலூது ஓதப்படாத ஃபத்வா இருக்குது. ஃபத்வா எங்க அது ஃபத்வா இருக்குது. அந்த ஊர்ல உள்ள ஒரு ஆலிம், சுன்னத் ஜமாத் ஆலிம் வற்புறுத்தி என்ன ஃபத்வான்னு கேட்டப்போ இந்த ஃபத்வா யார்கிட்ட கேட்டது? காஷிஃபுல் ஹுதா. காஷிஃபுல் ஹுதான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சன்மார்க்கத்தை நீக்குபவர்கள். குர்ஆன்ல எத்தனையோ இடத்துல லைஸலஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா. அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தான் நீக்குவான். ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு ஆளுக்கும் பொருத்தமான பேரை தான் கொடுப்பான். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க தான் சுன்னத் ஜமாத் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பேர் வருதில்லை. அவங்க வேற ஏதோ பேர்ல இருக்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹ் சூட்டபிளான பேரை வச்சிருக்கிறான். காஷிஃபுல் ஹுதா, சன்மார்க்கத்தை நீக்குபவர்கள். எங்க எல்லாம் சன்மார்க்கம் இருக்கிறதோ நீக்கணுமா, எங்களை கூப்பிடுங்க. அவங்கிட்ட ஃபத்வா கேட்டாங்க. இவங்க ஃபத்வாவோட லட்சணத்தை பாருங்க. ரபியுல் அவ்வல் மாதத்தில் 1 முதல் 12 வரை வளமையில் உள்ள குறிப்பிட்ட அமைப்புகளில் சபைகளை கூட்டுவது நபியவர்கள், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள் எவரின் காலத்திலும் காணப்படவில்லை. இவங்க 1400 வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க. நூஹ் நபிய மாதிரி. வேற அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க, நான் இருந்தேன் அது இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இது மார்க்க ரீதியிலும் அனுமதிக்கப்படவில்லை. ஆஹா, அற்புதமான ஃபத்வா. இதனால்தான் மார்க்க வல்லுநர்கள் யாரு? இவங்கள மாதிரி வல்லுநர்கள் இதை ஆதாரமற்றது, பித்அத், கூடாது என்று கூறியுள்ளார்கள். இதிலே அதிகமான தீமைகள் இருப்பதினால் இதை விடுவது வாஜிப். எதை? மௌலூத விடுவது வாஜிபா? சொல்றது யாரு? காஷிஃபுல் ஹுதா மதரசா. இந்த மதரசாவில் உள்ள ஒவ்வொரு உஸ்தாதுமாரை சவால் விட்டு அழைக்கிறேன். நீங்கள் சொன்ன இந்த வாதத்தை குர்ஆன், ஹதீஸ், 4 இமாம்களுடைய கிரந்தங்கள், அதற்கு பிறகு வந்த ஃபுகஹாக்களுடைய கிரந்தங்களின் மூலமாக நிரூபித்து காட்டினால் எங்களுடைய இந்த பள்ளியிலே மௌலூத் நிறுத்த நாங்கள் தயாரா இருக்கிறோம். இது ஃபத்வால கொடுத்தாங்களா இல்லையா? எதுக்கு 1.5 வருஷம் ஒளிச்சு வைக்கணும்? இது எதுங்க? இது மார்க்க வல்லுநர்கள் சொன்னாங்களா மௌலூத் விடுவது வாஜிபா? நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் கூட
மஸ்ஜிதின் நபவியில் சஹாபாக்கள் சூழ இருந்து ஒவ்வொரு நபிமார்களுடைய மௌலூதுகளை ஓதிக்கொண்டிருந்த அந்த கட்டத்தில் அஷ்ரஃபுல் வரா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகை தருகிறார்கள். சமிஅத்து கலாமக்கும் வஅஜபக்கும், நீங்கள் உங்களுடைய பேச்சை நான் கேட்டேன், நீங்கள் ஆச்சரியமாக கூறியதை நான் கேட்டேன். இன்னல்லாஹ இத்தஹத இப்ராஹீம கலீலா வஹுவ கதாலிக وكلم الله موسى تكليما وهو كذلك وعيسى روح الله وهو كذلك وآدم مصطفاه الله وهو كذلك. ஆதம் நபியை பற்றி நீங்கள் சொன்னது சரிதான், நூஹ் நபியை, இப்ராஹிம் நபியை பற்றி, மூசா நபியை பற்றி, ஈசா நபியை பற்றி எல்லா நபிமார்களையும் நீங்கள் புகழ்ந்தது சரிதான். ஆனால் என்னுடைய மௌலிதை கேளுங்கள். அன சய்யிதுன் நாஸ், أنا سيد ولد آدم، أنا أول شافع وأول مشفع என்று அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மௌலிதை சஹாபாக்களுக்கு தாங்களே ஓதி கொடுக்கிறார்கள். அரே தக்பீர், அல்லாஹு அக்பர், அரே ஸலாத் யா ரசூலல்லாஹ் அல் மதத் காமியதி. அந்த மௌலிதை பற்றி இன்னைக்குள்ள தப்லீகாரங்க சொல்றாங்க, மார்க்க வல்லுநர்கள் சொன்னாங்களா அது கூடாதான். நபி அவர்களின் காலத்திலும் இல்லை. பார்த்தமா இல்லையா, இருக்குதா இல்லையான்னு, சஹாபாக்களின் காலத்திலும் இல்லை. அதோடு விட இல்லை, தாபிஈன்களின் காலத்திலும் இல்லை, தபு தாபிஈன்களுடைய காலகட்டத்திலும் இல்லை. என்னைக்கு வந்து 1985 பிறகு தான் வந்ததா மௌலூது. நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மௌலிதுடைய கிரந்தங்களை இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு யார்? தாபிஈன்களில் பெரியவர்கள், தாபிஈன்களிலே பெரிய தாபிஈ. அவங்க வளர்ந்தது எங்க தெரியுமா? நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களின் வீட்டில் வளர்ந்தாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயுடைய எஜமான், அதாவது உம்மு சலமாவுடைய அடிமை ஹசன் பஸ்ரியுடைய தாயார். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு தந்தையார் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை. இப்படி மதீனாவில் நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டில், பல வீடு இருக்குமா இல்லையா, ஒவ்வொரு வீட்டிலேயா போய் இருப்பாங்களாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு தடவை ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு பச்சிளம் குழந்தையாக இருக்கின்ற நேரத்தில் அவங்களுடைய தாய் உம்மு சலமா அவங்களுக்கு வேண்டி ஹிதுமத்துக்காக வெளியே போயிருந்தாங்க. இந்த குழந்தை அழுத பொழுது உம்மு சலமா தன்னுடைய மார்போடு அணைத்து அந்த குதிரைக்கு, அந்த குழந்தைக்கு அமுதூட்டினார்கள். அந்த ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உஹது மலை அளவு எனக்கு தங்கம் இருந்தால் அதை நபிகள் நாயகத்துடைய மௌலிதிற்காக செலவு செய்வே. உஹது மலை அளவு தங்கம் இருந்தால் அந்த தங்கத்தை முழுவதும் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதிற்காக செலவு செய்வேன் என்று சொன்னவர்கள் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தாபிஈயா, தபு தாபிஈயா? சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் தப்லீகாரர்களே. இந்த லட்சணத்துல இவங்க ஃபத்வா கொடுக்கிறதா இருந்தா இவங்க மதரசாவில் என்ன மண்ணாங்கட்டி ஓதி கொடுப்பாங்க இவங்க. அதனால் நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஷைத்தான் பல வழியில வருவான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மோதரமா இல்லையா, மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஷைத்தான் ஜின்ன வர்க்கத்திலே இருப்பான், மனுஷ வர்க்கத்திலே இருப்பான். மனுஷ வர்க்கத்தில் உள்ள சைத்தானை விட்டும் ஜின்ன வர்க்கத்தில் உள்ள சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுவதற்கு அல்லாஹ் நபிகள் நாயகத்திட்ட கற்பித்து கொடுக்கிறான். நம்முடைய முன்னோர்கள் அவங்க தேவையில்லாம அவங்களுடைய வாழ்க்கையை இதற்காக வேண்டி வீணா செலவழிச்சு தப்லீகாரங்களுடைய கிரந்தங்கள் ஆய்வு செய்து இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. அவங்களுக்கு வேறொரு விஷயம் நல்லா விளங்கணும். இப்போ சுன்னத்து ஜமாஅத்துக்காரங்களுக்கும் தொழுகைக்கு வாரதுங்கிறது அவங்களுக்கு ஒரு கட்டாயமான காரியம் தானே. இப்போ அவர்களும் அங்கீகரிக்க நாமும் சுன்னத்து ஜமாஅத்தாகிற நாமும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒருவர் செய்தா நம்ம ஏன் எதிர்க்க போகணும்? ஒரு ஆள் தொழுவுக்கு கூப்பிட்டாருங்க, நாமும் அங்கீகரிக்கிற காரியம்தான் அது. இப்போ நமக்கு அந்த காரியத்தில் விரோதம் இருந்தா தானே அதை நம்ம எதிர்க்கணும். அப்போ நம்ம ஏன் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்க்கணும்?
தொழுகையின் மேல உள்ள கோபமா நமக்கு? அல்ல தொழுகை வேண்டாம்ங்கிற கருத்து நமக்கா? தொழுகை வாஜிபில்லை என்கிற அபிப்பிராயமா நமக்கு? அவன் தொழுகைக்கு அழைப்பது தொழுகைக்கு வேண்டியல்ல, அதன் பெயரை சொல்லி மார்க்கத்தில் அதை பின்பற்றக்கூடிய மக்களின் மனதுகளில் விஷத்தை புகுத்துகிறான். அதனால நம்ம சொல்றோம் தப்லீகாரங்க பின்னாடி போகாதீங்க. சில பேர் கேட்பாங்க, தொழுகைக்கு தானே அழைக்கிறார்கள், தொழுகைக்கு தானே அழைக்கிறார்கள், தொழ வேண்டாம் நம்ம சொன்னோமா? இப்ப நம்முடைய முன்னோர்கள் எதற்காக வேண்டி தப்லீக் ஜமாத்தை எதிர்த்தார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அஷ்ரஃப் அலி தானவி கூட சொன்னார், அஹ்மத் ரஸா கான் பரைல்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களையெல்லாம் பிதஅத்வாதிகள் என்று சொன்னது நபிகள் நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட மஹப்பத்தின் காரணமாகத்தான். அவர்களுக்கே புரிகிறது நாம் ஏன் அவர்களை எதிர்க்கிறோம் என்று. அப்படி இருக்கின்ற பொழுது தொழுகைக்கு அழைக்கக்கூடிய கூட்டத்தை நாம் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம். பின்பு ஏன் எதிர்க்கிறோம்? ஏன் எதிர்க்கிறோம்? அவருடைய கொள்கை சரியில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா wujuhun yawmaidin khashi'atun 'amilatun nasiba tasla naran hamiya. அதாவது நரகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உஜூஹுன் சில நபர்கள் யௌமைதின் மறுமை நாளில் காஷிஅத்துன் ஆமிலத்துன் நாசிபா அமல்கள் செய்து தளர்ந்திருப்பார்கள், ஏராளமான அமல்களை செய்திருப்பார்கள். ஆனால் தஸ்லா நாரன் ஹாமியா, தஸ்லா நாரன் ஹாமியா, அந்த அமல் செய்து கஷ்டப்பட்டு தளர்ந்திருக்கிறார்களே அந்த அமல் செய்தவர்கள் தஸ்லா நாரன் ஹாமியா, மிக கடுமையான நரகத்தில் நுழைவார்கள். ஏன் அமல் செய்தவங்க நரகத்துக்கு போகணும்? தஹஜ்ஜுத் தொழுதவங்க ஏன் நரகத்துக்கு போகணும்? இஸ்ராக்கு தொழுதவங்க ஏன் நரகத்துக்கு போகணும்? சப்புசாரியும் அப்புசாரி நடத்துறவங்க ஏன் நரகத்துக்கு போகணும்? ஏன் நரகத்துக்கு போகணும்? அவருடைய அடிப்படை கொள்கை சரியில்லை, கொள்கை சரியில்லை. இதுல சொல்றாங்க அமைப்பாக கூடி உட்கார்ந்து ஓதுவது கூடாதான். நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் அமல்களின் சிறப்பை நபிகள் நாயகம் கையில எடுத்து வச்சுட்டு சஹாபாக்கள்லாம் இப்படி உட்கார்ந்து கேட்டுட்டா இருந்தாங்க. அது எப்படி உங்களுக்கு கூடிச்சு? அது எப்படி உங்களுக்கு கூடிச்சு? தாபிஈன்களின் காலகட்டத்திலே இல்லையே, அது தபூ தாபிஈன்களின் காலகட்டத்திலே இல்லையே, சஹாபாக்களின் காலகட்டத்திலே இல்லையே, நபிகள் நாயகத்தின் காலகட்டத்திலே இல்லையே. நீங்க ஏன் குர்ஆனை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படி எதுக்கு ஓதணும்? அவங்க வாசிக்கிறாங்களா, இவங்களுக்கு இக்லாஸ் பொத்துட்டு வருதான். அதான் அல்லாஹ் சொன்னா தஸ்லா நாரன் ஹாமியா, அமல்கள் செய்து இனி 2 மதரசாவுடைய ஃபத்வா இருக்குது. இது முதல்ல முடியட்டும், இதோடைய பிரச்சனை முதல்ல முடியட்டும். இதுதான் நியூக்ளியஸ், மற்ற நியூட்ரான் புரோட்டான் தான். நியூக்ளியஸுடைய பிரச்சனை முதல்ல முடியட்டு. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வரும். இது நியூக்ளியஸ், இது முதல்ல அமரணும். இதனுடைய அந்த பாதிப்பை முதல்ல என்ன செய்யணும்? மக்களை விட்டு பாதுகாக்கணும், பாதிப்பை விட்டு. அப்போ விஞ்ஞானமாக இருந்தால் அந்த விஞ்ஞானம் என்பது இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். விஞ்ஞானம் ஒரு அன்னை ஒரு ஆள் வந்தார், இலையில இருந்து பெட்ரோல் எடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் ராமன். உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் உடனே ஆயத் சூரத் யாசீனுடைய கடைசி ஆயத்தை எழுதிட்டு ஆமா குர்ஆன்லயும் வருது, அப்படி வருது. உடனே அப்படி போகக்கூடாது. அவன் உடனே சொல்லுவான் நான் சொன்னது பொய். நீ என்ன செய்வா? விஞ்ஞானி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது, எடுக்கக்கூடாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் பொய்யாக இருக்கலாம், அல்லது அவருடைய கண்டுபிடிப்பில் குறைவு இருக்கலாம், அல்லது நாளை அவன் மாற்றலாம். என்ன நிச்சயம்? فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. அல்லாஹ் தஆலா சூரத் யூனுஸ்ல சொல்றான், ஃபிரௌனே உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம். இந்த ஆயத்து இறங்கிய பொழுது சஹாபாக்கள் எல்லாம் நம்புறாங்களா இல்லையா? ஈஜிப்ட்ல போய் மியூசியத்தில் பார்த்து ஃபிரௌன் இருக்கிறானான்னு பார்த்துட்டா குர்ஆனை நம்புனாங்க.
இல்லையே. அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான். இதுல அவங்க நம்பிக்கை கொண்டார்கள். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான காரியத்தை கொண்டு நம்புவர்கள் தான் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இவங்க அந்த மறைவான காரியத்தை நம்பினாங்க. இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் சொல்லப்படுது, ஃபிரௌனுடைய உடல் இருக்குது, அந்த உடலை கண்டுபிடிக்காம நம்ம நம்ப மாட்டோமா? விஞ்ஞானத்தை நம்புவர்கள் அதை நம்புவார்கள். அந்த ஃபிரௌனுடைய உடல் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கிறோமா? டிவியில பார்த்திருக்கிறோம், சில பேர் நேரடியாக போய் பார்த்திருக்கலாம். அப்படி பார்க்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது இல்லை என்ற அர்த்தமா? இல்லை. விஞ்ஞானம் என்பது இந்த உலகத்தில் வரக்கூடிய கடைசி மனிதனுக்கு தான் அதனுடைய முடிவை ஒழுங்காக உறுதியாக சொல்ல முடியும். அதனால் நம்முடைய இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு என்னவெல்லாம் நடக்குது, ஃபேஸ்புக்கு, ஹேண்ட் புக்கு, என்னெல்லாமோ புக்கு வந்திருக்குது. ஒரு காலத்தில் புஸ்தகம் வாங்க பைசா இல்லாம இருந்தது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய ஆலிம். அவங்க ஓதக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் படிக்கக்கூடிய பாடத்தை எழுதுவதற்காக காகிதம் கூட இல்லாமல் இருந்தார்களா? அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னால் சென்று அங்கே வீசப்படக்கூடிய பேப்பர்களை எடுத்து எழுதி வைத்து எழுதி வைத்து எழுதி வைத்து எழுதி வைத்து தான் தங்கியிருந்த ரூம் முழுவதும் காகிதங்களை கொண்டு நிரம்பிவிட்டது. இனி உறங்குவதற்கும் நிற்பதற்கும் இடமில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்க உட்கார்ந்து ஒரு நாள் முழுவதுமாக அமர்ந்து அந்த ரூமில் நிறைக்கப்பட்ட காகிதத்தில் உள்ள அனைத்தையும் மனப்பாடமாக்கினார்கள். மனப்பாடமாக்கிவிட்டு வெளியே இறங்கி போறாங்க. போம்ப சொல்றாங்க, இல்மி மஇ ஹைசுமா யம்மம்து யன்ஃபஉனி ஸத்ரி விஆஉல் லஹு லா பத்னு சுந்தூகி இன் குந்து ஃபில் பைதி கானல் இல்மு ஃபீஹி மஇ இன் குந்து ஃபிஸ் ஸூகி கானல் இல்மு ஃபிஸ் ஸூகி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். இல்மி மஇ, என்னுடைய இல்மெல்லாம் என்னோடு இருக்கிறது. ஹைசுமா எம்மம்து, நான் அதை எடுக்க நாடுகின்ற பொழுதெல்லாம் என்ஃபஉனி, அது எனக்கு பயன் செய்யும். ஆனா எங்க வச்சிருக்கிறேன்? ஸத்ரி விஆஉல் லஹு, என்னுடைய இதயம்தான் அதன் பெட்டி. லா பத்னு சுந்தூகி, மரத்தினால் ஆன பெட்டி அல்ல. இன் குந்து ஃபில் பைத்தி, நான் வீட்டில் இருந்தால் கானல் இல்மு ஃபீஹி மஇ, என் இல்மு என்னோடு வீட்டில் இருக்கும். இன் குந்து ஃபிஸ் ஸூகி கானல் இல்மு ஃபிஸ் ஸூகி, நான் மார்க்கெட்டுக்கு சென்றால் அந்த இல்மு என்னோடு மார்க்கெட்டுக்கு வரும். ஆனால் அன்று கிடைக்காத கிதாபுகள், ஒரே இடத்தில் கிடைக்காத கிதாபுகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சீடிக்குள்ள இருக்குது. 10,000 கிதாபுடைய சீடி, 1000 கிதாபுடைய சீடி. இப்போ ஒரு ஆட்டு 1000 கிதாபுடைய சீடி இருக்கு வச்சுங்க, அவன் பெரிய ஆலிமா? அவன் பெரிய ஆலிமா? இமாம் ஷாஃபி பெரிய ஆலிமா? நபிகள்லாம் சொல்லலாம், கடைசி காலகட்டத்தில் இல்மு குறையும், இல்மு குறையும். நம்ம நினைக்கிற இல்மு கூடுதுன்னு நினைக்கிறோம். இல்மு கூடுதா குறையுதா? ஆரம்ப காலகட்டத்தில், சஹாபாக்குடைய காலகட்டத்தில் இல்மெல்லாம் இதயத்தில் இருந்தது. அதற்கு அடுத்த காலகட்டத்தில் இல்மு இதயத்தை விட்டு புத்தகத்திற்கு வந்தது. அந்த புத்தகத்தில் உள்ள இல்மை திறப்பதற்காக உள்ள சாவியை இதயத்தில் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இல்மும் புத்தகத்தில் வந்துட்டது, சாவியும் தொடர்ந்து போச்சு. புத்தகத்தில் அப்படியே இல்மு இருக்குது. 1000 கிதாபு சீடியா பிடிச்சுக்கோ, 2000 கிதாபா பிடிச்சுக்கோ. திறந்து பார்த்தா இப்படி இருக்கிறத இப்படி வச்சு வாசிச்சு பார்ப்பான், ஒன்றும் தெரியாது. அதனால் விஞ்ஞானம் வளர்ந்து அதனுடைய வளர்ச்சியை அடைகின்ற நேரத்திலெல்லாம் கழிந்த கால உலமாக்களுடைய இல்மை விட நாம் உயர்ந்து விட்டோம் என்று யாராலும் சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு ஒரு ஆயத்து ஓதுவோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அனைத்து உலகத்திற்கும் கருணை செய்யக்கூடிய ரஹ்மானும் ரஹீமுமான அல்லாஹுடைய நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். நம்ம அர்த்தம் இவ்வளவுதான், ஸ்டாப். ஆனால் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 90 ஒட்டகைகள் சுமக்கக்கூடிய அளவு
புத்தகங்களில் பிஸ்மியுடைய விளக்கத்தை நான் எழுதுவேன். என்னங்க ஒரு ஒட்டகம் எத்தனைங்க சுமக்கும்? ஒரு 50 கிலோ சுமக்கணும் வச்சுக்கோங்க. 10 ஒட்டகம் 500 கிலோ, 9 ஒட்டகம் 4500 கிலோ. 4500 கிலோ வரக்கூடிய கிரந்தங்களில் பிஸ்மியுடைய விளக்கத்தை மட்டும் எழுதுவார்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அது அதிகமான கூடுன இல்மா. இன்னைக்கு நம்முடைய இல்மு இன்னைக்கு ஒரு தர்ஜுமா கையில பிடிச்சிட்டு குர்ஆன் குர்ஆன் என்னடா குர்ஆன் குர்ஆன் தான். ஆனா அது குர்ஆன் தான். நீ அந்த குர்ஆனை பற்றி பிடிப்பாய், திறந்து பார்க்க மாட்டாய், பார்த்தா உனக்கு விளங்காது. அதனால் விஞ்ஞானம் ஒரு காரியத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அதை வானோളം புகழ்த்துகின்ற இளைஞர் சமுதாயமே, அந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத இன்னும் எத்தனையோ காரியங்கள் கிடக்கிறது. இங்க இருந்து செவ்வாவுக்கு சேட்டலைட் அனுப்புறான், விண்வெளி கலத்தை அனுப்புறான், இங்க இருந்து பார்க்கிறான் தண்ணி இருக்குதா, மனுஷன் வாழ முடியுமா? ஆனால் சய்யிதுனா இப்ராஹீம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், வகதாலிக நுரி இப்ராஹீம மலகூத்தஸ் ஸமாவாதி வல் அர்த் லியகூன மினல் மூகினீன். மலகூத்தஸ் ஸமாவாதி வல் அர்த், வானமண்டலங்களில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாம் இப்ராஹீம் நபிக்கு காட்டிக் கொடுத்தோம். இப்ராஹிம் நபி இங்கு வைத்து பார்த்தார்கள். நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சென்று பார்த்தார்கள். பயான்ல வந்தவங்களும் உண்டு, டிவியில் இருந்து பார்க்கிறவங்களும் உண்டு. பார்க்கிறவங்க 2 சைஸ், ஒன்று முடியாது, அப்படி போகாதவங்களும் உண்டு. டிவியில் தான் வருது அப்படி இருக்கிறவங்களும் உண்டு. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யும், வந்த ஆட்களுடைய கூலி கிடைக்காம இருந்தாலும் நன்மை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அந்த டைம்ல அவங்க வேற ஒன்றும் செய்யலையே, இல்மத்தானே கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் இங்க இருந்துட்டு என்ன செய்யுது, விண்வெளி கழுத்து தானே அனுப்புது. அதுக்கு எவ்வளவு கோடி செலவுங்க, எத்தனை டாலர்கள் செலவு அதற்கு. ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இங்கு வைத்து நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தில் தங்க இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு காட்டிக் கொடுத்தான். நாசாவை நம்பக்கூடிய இளைஞர் சமுதாயமே, குர்ஆனில் வரக்கூடிய இந்த ஆயத்து ஏன் உனக்கு விளங்காமல் போனது? ஏன் உனக்கு விளங்காமல் போனது? நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய சஹாபாக்கள் கூட எத்தனையோ கராமத்துகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு நைட்டெல்லாம் கரண்ட் அடிக்கடி போகும், டார்ச் கண்டிப்பாக என்ன செய்யணும், வச்சிருக்கணும். இல்லாமல் இருந்தால் இருட்டாக இருக்கும். சஹாபாக்கள் காலத்தில் ஸ்ட்ரீட் லைட்னு கிடையாது இல்லையா? ஒரு தடவை 2 சஹாபி, அப்பாத் பின் பிஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு, இந்த 2 சஹாபிகளும் நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரவில் அதிகமான நேரம் பேசிவிட்டு ரொம்ப லேட்டாக போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போறாங்க. அந்த இருள் சூழ்ந்த அந்த இரவில் அந்த 2 சஹாபிகளும் அந்த இருட்டில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஒளி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டே சென்றது. ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்தவுடன் ஒரு சஹாபி இந்த பக்கம் போறாங்க, ஒரு சஹாபி இந்த பக்கம் போறாங்க. அந்த ஒளி 2ஆக பிரிகிறது. ஒரு சஹாபிக்கு முன்னால் ஒரு ஒளி போகிறது, இன்னொரு சஹாபிக்கு முன்னால் இன்னொரு ஒளி போகிறது. இது உனக்கு நம்ப முடியாதா வாலிபனே? அதற்கு இதயத்தின் விசாரம் வேண்டும். அல்லாஹ் கேட்க, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே நாயகமே உங்களுடைய இதயத்தை நாம் விசாலமாக்கி தரவில்லையா? அந்த விசாலம் வேண்டும். அந்த விசாலம் வந்தால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை உள்வாங்க முடியும், அதை நம்ப முடியும். அந்த விசாலம் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், கல்புகளில் நாம் சீலை வச்சிட்டோம். நாம் சீலை வைத்து நம்ம நினைப்போம், இதை ஏன் உங்களுக்கு விளங்க முடியுதில்லை, இதை போய் மறுக்கிறாங்களே, இவ்வளவு ஆதாரம் இருக்கிறது, இப்படி புகாரியிலே வருகிறது,
இதையே நம்பவில்லை. நம்ம நினைப்போம், ஆம் அவங்க நம்பவில்லை. ஹத்தமல்லாஹு அலா குலூபி, அல்லாஹ் சீர் வைக்காத ஆளா இருந்தா அவன் இன்னை இல்லாம இருந்தா நாளைக்கு அவன் நேர்வழியில வந்துடும். அப்போ விஞ்ஞானத்தின் மூலமாக அவன் அறியக்கூடிய எல்லா அற்புதங்களையும் அவன் அந்த விஞ்ஞானத்தில் நின்று கொண்டு பார்க்க கூடாது. அதில் நின்று அவன் விஞ்ஞானிகளுடைய அந்த ஞானத்தை அவன் விளங்க வேண்டும். எவ்வளவோ விஷயங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு அனுப்பினாங்க 3 சஹாபிகளை தலைமையாகி. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லையா, ஜஅஃபரே நீ தளபதி, நீ ஷஹீதானால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தளபதி, நீ ஷஹீதானால் ஸைத் இப்னு ஹாரிஸா தளபதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மூத்தத்துங்கிற இடத்துல ரோமானிய பேரரசோடு நடக்குது, யுத்தம் நடக்கிறது. சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேர்முக வர்ணனை செய்கிறார்கள். நேர்முக வர்ணனை. அன்னைக்கு எந்த ஆஞ்சனாயும் இல்லை, எந்த ஆஞ்சனியும் இல்லை, ஒன்றுமில்லாத விஞ்ஞானம் வளராத காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஷஹீதாக்கப்பட்டார். சஹாபாக்கள், நபியே பார்க்காம சொல்லாதீங்க நபியே, நீங்க பார்த்தீங்களா, நீங்க போனீங்களா, இது எப்படி உங்களுக்கு முடியும்? கிராஸ் கேள்வியை கேட்டாங்க. அப்படி நம்புறாங்களா இல்லையா? சஹாபாக்களே, ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார். சஹாபாக்களுக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸைத் இப்னு ஹாரிஸாவும் ஷஹீதாக்கப்பட்டார். எங்க நடக்குது? மூத்தத்தில் நடக்குது. மதீனாவில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியில் 4ஆவதாக ஒரு ஆள், நபிகள் நாயகம் அனுப்பிய 3 சஹாபிகளும் ஷஹீதானதற்கு பிறகு முஸ்லிம்களாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். யாரை? சைஃபுல்லாஹில் மஸ்லூல், அல்லாஹுடைய வாள் என்று சொல்லப்படக்கூடிய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையேற்கிறாங்க. அதையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகும்போது இவங்களுடைய பேரை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அந்த விஷயத்தையும் செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கடைசியில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்கிற செய்தியையும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு எந்த விஞ்ஞானம் இருந்தது? அன்னைக்கு எந்த ஐன்ஸ்டீன் இருந்தான்? அன்னைக்கு எந்த எடிசன் இருந்தான்? எடிசன் உடன், ஐன்ஸ்டீன் உடன். ஐன்ஸ்டீன்னா என்ன? அவனுக்கும் உடம்புல சோப்பு இருந்தானே ஓடுது. நீ கண்டுபிடியாத மாதிரி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அவர்கள் அறிவிக்காத, அவர்கள் சுட்டி காட்டாத எந்த கண்டுபிடிப்பை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். விஞ்ஞானம் பீத்திரமா இல்லையா? நபிகள் நாயகத்தும் சொல்லாத, குர்ஆன் சொல்லாத, ஹதீஸ் சொல்லாத, இமாம்கள் சொல்லாத எந்த விளக்கத்தை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது? இன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், செவ்வாழை ஒருத்தன் போயிட்டான், தொழுவுக்கு வக்து வந்துட்டு, உடனே துருல் முக்தார் எடுத்து பார்க்க முடியுமா? பாரு, ஏன் அது இருக்குதாங்க, நீ ஏன் பார்க்கல? உன் கண்ணை ஓட்ட கண்ணு நீ பார்க்கல. இவர் சொல்றாரு, சந்திரனுக்கு போயிட்டான், தொழுகைக்கு டைம் வந்துட்டுது, தொழணுமா? ஃபத்ர் மீன் எடுத்து பாரு, பார்க்கணுமா? பாரப்பாதை இருக்குது, உனக்கு விளங்கவில்லை. ஃபுக்ஹாக்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு குளோனிங்னு வந்தான், டெஸ்ட் டியூப் பேபின்னு வந்தான், பின்ன என்னெல்லாமோ கொண்டு வந்தான். எல்லாவற்றிற்கும் வஹாபிகள் பார்த்தாங்க, குர்ஆன்ல ஒண்ணும் இல்லை, ஹதீஸ்ல ஒண்ணும் இல்லை. நமக்கு தைரியமா இருந்தோம், துஹ்ஃபால வருது, நிஹாயால வருது. நம்முடைய வேலை பளவை குறைத்தார்கள் ஃபுக்ஹாக்கள். நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு. நீ எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, சயாமிஸ் இரட்டை பத்தியுள்ள பிரச்சனையா ஃபுக்ஹாக்கள் சொல்லி இருக்கிறாங்க தன்னுடைய ஃபிக்ஹ் கிதாபுகள்ல. நீ பிளைன்ல போனாலும் சரி, நீ செவ்வால போனாலும் சரி, நீ எங்க போனாலும் சரி, எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய இமாம்கள் நன்கு ஆய்வு செய்து நம்முடைய வேலையை குறைத்து தந்திருக்கிறார்கள். நாம் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு எளிதாக போக முடியும். இவன் அங்க புரட்டி பார்ப்பான் அலிஃப் லாம் மீம், இங்க புரட்டி பார்ப்பான் குல் அஊது பிறப்பின் நாஸ், நடுவுல பார்ப்பான் வல்யதலத்தஃப். இவனுக்கு இதெல்லாம் பார்க்க முடியும். நாம் அதாவது குர்ஆனை விளங்க ஹதீஸ் வேண்டும்.
இப்போ குர்ஆன் ஆய்வு பண்ணணும், நம்மளால முடியுமா? முடியாது. ஆனால் குர்ஆனை விட்டு விலகி இருக்க முடியுமா? அது முடியாது. அப்போ ஹதீஸை போங்க, ஹதீஸை பின்பற்றணும், நம்மளால முடியுமா? முடியாது. விலகி இருக்க முடியுமா? அது முடியாது. இமாம்கள் பின்னாடி போங்க. இப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் அந்தந்த துறையை சார்ந்தவர்களை பின்பற்றுகின்ற பொழுது நாம் நேர்வழியை அடைகிறோம். அதனால் விஞ்ஞானத்தின் மூலமாக இஸ்லாமுடைய காரியங்களை எடை போடுவதை விட்டுவிட்டு அந்த விஞ்ஞானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்ல முடியாத, கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிப்புகளை மெஞ்ஞானத்தின் மூலமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வழியில் நாம் போவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அயல்வாசிகள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், நாம் நேசிக்கக்கூடியவர்கள், நம்மோடு துஆ கொண்டு வசியத்து செய்தவர்கள் எல்லாருடைய பாவங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள், வலிமார்கள், இறை நேசர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இவ்வூரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் வலிமார்கள், அதிலும் குறிப்பாக மூவலி நாதாக்களின் பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா நோய்களையும் தீர்த்து, எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி, பரிபூர்ண ஈமானோடு, பரிபூரண நம்பிக்கையோடு, பரிபூரண இஹ்லாஸோடு எல்லாவித நம்முடைய தேவைகளை நிறைவேற்றப்பட்ட நிலையில், சந்தோஷமான முறையில், உதூல் உள்ள நிலையில், ஈமான் உள்ள நிலையில், காமிலான முஃமின்களாக அல்லாஹ் நம்மை மரணிக்க செய்வானாக. நம்முடைய கபர்களையும் நம்முடைய முன்னோர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனப்பூந்தோப்பாக மாற்றி அருள் புரிவானாக. இந்த காயல் மாநகரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை சொரிப்பானாக. இந்த ஊரில் உள்ள எல்லா பலாய், முசீபத்துகள், நோய்கள், நொம்பரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இந்த ஊரில் உருவாக்கி, இந்த ஊரில் உள்ள எல்லா வழிகேடுகளையும் அகற்றி ஒரு ஹிதாயத்து நிறைந்த ஊராக இந்த ஊரை ஆக்கி, இந்த ஊரில் வளர்ந்து வரக்கூடிய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய உண்மையான ஞானத்தை அறியக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷரில் நபிகள் நாயகம் அஷ்ரஃபுல் வரா சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக, அவருடைய பொன்னான கரத்தால் ஹவுதுல் கௌசருடைய நீரை குடிப்பவர்களாக, நாளை அவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வஸீக்கும் பித்துஆ.